உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் இருக்கிறார். இந்நிலையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் மார்க்கண்டேயன். இந்நிலையில் மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் பேசியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரணை செய்த மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி மார்க்கண்டேயன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் மார்க்கண்டேயன் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவில்பட்டியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசினார். இது தொடர்பாக வந்த புகாரை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவுகளுக்கு மேல் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். கடந்த 10 நாட்களாக அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது வழக்கில் ஜாமீன் கேட்டு அவர் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நேற்று வந்தது. பின்னர் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மாலை மீண்டும் வந்தது. இதைத் தொடர்ந்து மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடினர். இதைத் தொடர்ந்து இந்த ஜாமீன் மனுவான விசாரணையை ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபாதேவி உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது இந்த ஜாமீன் மனுவின் மீதான விசாரணையில் மார்க்கண்டே சட்டமன்ற உறுப்பினர் ஜாமீன் மனுவை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நிலையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன் மீது காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை போடப்பட்ட வழக்கு சட்டம் முரணானது, எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், மேலும் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணை முறைக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபாதேவி மார்க்கண்டேயன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மௌனிகா.